மனுநீதி சோழன் வரலாறு நம்ம பார்த்துருப்போம். திருவாரூர் தேரில் அந்த ஒரு பசுமாடு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியை வந்து அந்த மன்னருடைய புள்ள காரில் அந்த தேரை அந்த தேரில் ஏற்றி கொண்டதுனால தன்னுடைய பிள்ளையை வைத்ததாக ஒரு கணக்கு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வைத்து ஒரு திரைப்படம் உருவாகி இருக்கிறது, வந்திருக்கு. அது ஒரு கதை என்னங்க, ஒன்றும் இல்லை. ஒரு நாய், அந்த நாயோடைய குட்டியை அந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு அரசியல்வாதி, அவருடைய புள்ள தண்ணி அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கு வந்து இந்த நாய் அந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு அது நீதிக்காக போராடுகிறது. அதனுடன் நம்ம எஸ்ஐ சந்திரசேகர் சட்ட போராட்டவாதி இருக்கிறார்ல, போராடி இருக்கிறார்ல, அவர் இணைந்து கொள்கிறார். அவருக்கு வந்து சட்ட போராட்டம் என்பது லட்டு சாப்பிட்றதா, அல்வா சாப்பிட்றதா அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஓகே. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இதில் ஒய்ஜி மகேந்திரன் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதையை சொல்லுகிறார். அவர் வந்து அது ஒரு அந்த நாயோடைய இது வந்து ஓப்பனிங் கொடுக்குறப்போ ஒரு பெண்ணே தன்னுடைய குழந்தையை காரில் அடித்து போயிடுச்சுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு எதிர்பார்ப்பை செய்திருக்கும் பொழுது இந்த நாய் அந்த ஜீவன் அதுதான் வந்து இதில் போராடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாயை வச்சு நிறைய படங்கள், விலங்கினங்களை வைத்து நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இது நம்ம தேவர் ஃபிலிம்ஸில் வந்தாலும் சரி, ராம்நாராயணன் சார் அன்பை காலத்தில் அடித்து நவுத்திட்டாரு. எல்லாத்தையும் விட இது வித்தியாசமாக அது நாயோடைய போக்கு, அது பேசுகிறது, மைண்ட் வாய்ஸை ரீட் பண்ணுவதற்குன்னு அந்த சத்தியன் வந்து மைண்ட் வாய்ஸ் ரீடர்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி அது பேசுவதை வைப்ரேஷன் மூலமாக அது தெரிவிப்பதாக சொல்கிறாங்க. அதுபோல் இவர் நீதிமன்றத்தில் வந்து அந்த நம்மளுடைய பாலாஜி சக்திவேல் அவர் எதிர்கட்சி அதை குற்றவாளியுடைய ஆதரவாக பேசும்பொழுது அந்த நாய்க்காக பேசி போராடக்கூடிய ஒரு கேரக்டரில் எஸ்ஐ சந்திரசேகர் செய்கிறார். அது வந்து நாயின்னு சொல்லக்கூடாது, உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் அந்த எல்லாருக்குமே வந்து சட்ட பாதுகாப்பு இருக்குங்கிறத சொல்ல வராங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, இது காவல் நிலையத்தின் மூலம் காவல் நிலையத்து சட்டம் கோர்ட்டுன்னு வாதிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா, விலங்கு இப்போ பெண்கள் நலம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அது மாதிரி நலிவுற்றோர் எல்லாருக்கும் ஒரு வாரியம் இருக்குது, அது ஒரு கோர்ட் இருக்குது. பெண்கள் மாதிரி விலங்கினங்களுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. நிறைய இந்த விலங்குகள் படவில்லைன்னு இருக்கு பாருங்க. அந்த இதில் நடக்க வேண்டியதை ரெகுலர் கோர்ட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த லாஜிக் விஷயத்தை அவங்க ஏனோ மறுத்து விட்டார்கள், அல்லது மறந்து விட்டார்கள், அல்லது ஒரு சுவாரஸ்யத்தையாக சேர்த்திருக்கலாம். இன்னொரு மேட்டர் என்னன்னா, நாய் வந்து சீரியஸான ஒரு சோகமான வரும்பொழுது ஜஸ்ட் அது கண்ணீர் வரவழைச்சிருக்கலாம். அது மறுத்து விட்டார்கள். பரவாயில்ல. இருந்தாலும் அந்த நாயோட வேகம், நாய் வந்து எங்கெங்க போகுது, இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண நாய் பண்ணிட முடியாது. அதனால் அது காவல்துறையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நாயின்னு சொல்லலாம். ஏன்னா காவல்துறை நாய் இப்போ அண்மையில் இறந்து விட்டது. அந்த நாய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎஸ்பி கேடர்னு சொல்லி ஒரு கேடர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஏனோ அது நாயின்னுங்கிற மாதிரி ஒதுங்காமல் நாய் வளர்ப்போர் அன்றாடம் வந்து பார்க்க திருநாய்கள்லாம் இப்போ எடுத்தோன்னே இப்போலாம் ஆண்மை நீக்கம் செய்வதுன்னு வந்து விட்டது. அதற்கு ஒரு விழிப்புணர்வு. இதை வந்து மேனகா காந்தி வந்து இந்த ட்ரெய்லரு இந்த லான்ச்செல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஆல் இண்டியா லெவலில் போகலாம், இது வேர்ல்டு லெவலில் கொண்டு போகணும்னு செய்திருந்தார்கள். அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, குழந்தைகள், குடும்பத்தினர் அனைவரும் இது பார்க்கக்கூடியது. அதை ட்ரிங்கிங் பற்றி பேசுறது. ஜட்ஜி வந்து அரசியல் சீட்டில் உட்காந்து நைஸாக அங்கங்கே எடைக்குத்து, வளக்குத்து, நடுக்குத்தெல்லாம் குத்துறாரு. அவர் ஒய்ஜி மகேந்திரன் என்பதால் அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுபோல் எஸ்ஐ சந்திரசேகர் சட்டத்தில் என்னென்ன மாதிரியான லூப் ஹோல் இருக்குங்கிறத பட்டை கலப்பினவர். டைரக்டர் இப்போ ஒரு புது என்ன நாயோட இன்னொரு, அப்புறம் என்னன்னா நிதின் வேம்புட்டின்னு ஒரு மலையாள கேரளாவை சேர்ந்த ஒரு இயக்குனர். அதனால இயக்கத்துக்கு வந்து எல்லா வகையிலும் நாயெல்லாம் ட்ரைனிங்கு லாஜிக் இடிக்காத அளவுக்கு அது கொடைக்கானலில் படமாக்கியிருக்காங்க. அது மாதிரி விக்கி தயாரிச்சிருக்கிறாரு. மியூசிக் வந்து சித்தார்த் விபின்
அந்த சோகம், அந்த ஸ்பீடு, அந்த மாதிரி சில விஷயத்தில் பார்த்து பார்த்து கொடுத்துருக்கிறார், ஃபீலிங் கொடுத்துருக்கிறாரு. டிஓபி வந்து யாருன்னா மார்ட்டின் தனராஜ். ஒரு அழகாக ஒரு ரித்தம், ஒரு கலரு, அதெல்லாம் என்னென்ன மாதிரி பேக்ரவுண்டு அதெல்லாம் வந்து திட்டமிட்டே செய்திருக்கிறதுனால ஒரு சலிப்பு தட்டவில்லை, ஒரு சுவராசியம் உள்ள போகிறது. எடிட்டர் வந்து இதில் ரொம்ப முக்கியம். முத்துக்குமாரை வந்து அதை எடிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த எடிட்டிங்கில் என்னன்னா, இதில் வந்து அந்த எங்கெங்கே வந்து ஒரு பேசிக் மெட்டீரியல் கொடுக்க வேண்டுமோ அது வந்து இந்த ரித்தம் மாறாமல், ரித்தமிக்கு கட்டிங்னு சொல்லணும், அந்த ரித்தம் மாறாமல் இதை கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம்? இது வந்து என்னாச்சுன்னா, இதில் முக்கியமான இது என்னென்னா, அந்த ஜார்ஜ் மரியான் வந்து வந்து என்ன பண்ணுறாரு, மாற்றுத்திறனாளிகள் வந்து திறனில் வந்து போயிட்டு அவர் கண் தெரியலாம், காக்காம இருக்கலாம், அது வந்து மாற்றுத்திறனாளி ஏற்படுத்துகிறார். பாலாஜி அட்வொகேட் அது அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் லிப் மூமெண்ட் இல்லாமல் மைண்ட் வாய்ஸ்லேயே கொடுக்கறதுல அது ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கோர்ட்டில் போய் தடாப்படான அடிச்சுக்கிச்செல்லாம் பண்ண முடியாது. இந்த நக்கல் நையாண்டி இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் செய்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை குடும்பத்தினர் உதுகுளித்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். பார்க்கலாம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா.